வணக்கம். செந்தன தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் தார்மிகா ஞானநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு பெண் தவறி விழுந்து உயிரிழப்பு. தாயை அடித்து கொலை செய்த மகன். யாழ் மக்களுக்கான முக்கிய அறிவிப்பு. யாழில் போதை மாத்திரைகளுடன் இளைஞன் கைது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி அறிவிப்பு. இலங்கைக்கு ஏற்பட்ட பின்னடைவு. தாயின் காதலனின் கொடூரச் செயல். தேநீரின் விலையும் அதிகரிக்கின்றது. காணாமல் போன இலங்கை மீனவர்கள் மீட்பு. இலங்கைக்கு வரும் அமெரிக்க உயரதிகாரி. இனி விரிவான செய்திகள். எலப்பகுதியில் அமைந்துள்ள லிட்டில் அடம் ஸ்பீக்கர் தரிசிக்க சென்ற வெளிநாட்டு பெண் ஒருவர் குன்றிலிருந்து தவறி விழுந்துள்ளார். இந்த விபத்து நேற்று மாலை செங்குத்தான பகுதியில் இடம்பெற்றுள்ளது. 64 வயதுடைய பிரான்ஸ் நாட்டு பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விபத்தில் அவருக்கு தலை மற்றும் காலில் பலத்த காயம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அங்குள்ள பணியாளர்கள் ட்ரோன் கேமராக்களின் உதவியுடன் உயிர்காக்கும் படையினர் குறித்த பெண்ணை மீட்டுள்ளனர். விபத்தில் காயமடைந்த பெண் தெமோரா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு தெமட்டகொரை ஆறாமய பிரதேசத்தில் போதைப் பொருள் வாங்குவதற்கு பணம் கொடுக்க மறுத்த தாயை அடித்து கொலை செய்த மகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தெமட்டகொடை ஆறாமய பிரதேசத்தைச் சேர்ந்த 68 வயதுடைய தாயொருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தன்று சந்தேக நபரான மகன் போதைப் பொருள் வாங்குவதற்கு பணம் கேட்டு தனது தாயுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். தகராறின் போது சந்தேக நபரான மகன் தனது தாயை அடித்து கொலை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மகன் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என போலீசார் விசாரணையில் மேலும் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து 46 வயதுடைய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் அதிக ஒலி எழுப்பப்படுவதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வணக்க ஸ்தலங்கள், பொது நிகழ்வுகள் மற்றும் வீடுகளில் அதிக ஒலி எழுப்பப்படுவதால் கல்வி கற்கும் மாணவர்கள், வயோதிபர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் உட்பட பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. வணக்க ஸ்தலங்கள் மற்றும் ஒளி வணங்குனர்கள் குறித்த பிரதேசத்துக்குள் ஒளி எழுப்புவதற்கு இனி மருதங்கணி போலீஸ் நிலையத்தில் அனுமதி பெற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பு வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் கூனா பிரபாகர மூர்த்தியால் விடுவிக்கப்பட்டு அனைத்து பிரதேசங்களிலும் சுவரொட்டி மூலம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைய தினம் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கொக்கிவில் பகுதியில் 290 போதை மாத்திரைகளுடன் 27 வயதுடைய இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மானிப்பாய் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி திரு ஜி குணத்திலக அவர்களின் கீழ் இயங்கும் காவல்துறையினரால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாக நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். 2025 ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல் தொடர்பான வேட்பு மனுக்கள் இன்று 12 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்து வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்று பிற்பகல் 1:30 மணியுடன் நிறைவடைந்ததை அடுத்து இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இன்று மார்ச் 20ஆம் தேதி உலக மகிழ்ச்சி தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டு மகிழ்ச்சியின் குறியீடு அறிக்கையின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 128வது இடத்தில் இலங்கை உள்ளது. உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் பின்லாந்து 8வது ஆண்டாக முதலிடத்தை பிடித்துள்ளது. குருநாகல் ரிதிகம பிரதேசத்தில் சுவையீனமுற்ற 3 மாத குழந்தைக்கு அதிக அளவான மாத்திரைகளை உட்கொள்ள கொடுத்த தாயின் காதலன் ரிதிகம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இராணுவ முகாமில் இருந்து தப்பிச் சென்ற 22 வயதுடைய இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் சுவையினமுற்ற குழந்தையின் தாயுடன் நீண்ட காலமாக தகாத உறவில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தன்று இந்த குழந்தை திடீரென சுவையினமுற்றுள்ள நிலையில் சந்தேக நபர் குழந்தைக்கு அதிகளவு மாத்திரைகளை கொடுத்துள்ளார்.
இதனால் கடும் சுகையினமுற்ற குழந்தை உடனடியாக குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிப்பால் பால் தேநீரின் விலையும் அதிகரிக்க வேண்டியிருக்கும் என்று அகில இலங்கை உணவகம் மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்தார். அதன்படி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஒரு கோப்பை தேநீரின் விலை 10 ரூபாவால் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் 400 கிராம் பால்மாவின் விலை 50 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 1100 ரூபாய் ஆகும். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிமீன் துறைமுகத்தில் இருந்து நடுக்கடலில் ஃபைபர் படகில் இலங்கை மீனவர்கள் 20 தத்தளிப்பதாக மைரான் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இருவரையும் மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர். அவர்களுடன் நடத்திய விசாரணையில் இருவரும் கடந்த 15ஆம் தேதி யாழ்ப்பாணம் குருநகர் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்று எஞ்சின் பழுது காரணமாக கடலில் தத்தளித்த ஞானராஜ் மற்றும் பூலோகதாசன் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் மீனவர்கள் தத்தளித்த கடற்பகுதியில் ஒரு மூட்டையில் கஞ்சா பொட்டலங்கள் இருந்ததால் அவர்கள் இருவருக்கும் கஞ்சா பொட்டலங்களுக்கும் தொடர்பு உள்ளதா என்பதென்ற கோணத்தில் மைரான் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்க இந்தோ பசிபிக் கட்டளை தளபதி அட்மிரல் சாமுவேல் ஏ பப்பாரோ இலங்கைக்கு பயணம் மேற்கொள்வதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. தனது பயணத்தின் போது அட்மிரல் பப்பாரோ இலங்கையின் மூத்த அரசு அதிகாரிகள் மற்றும் இராணுவ தலைவர்களுடன் இணைந்து நீடித்த அமெரிக்கா இலங்கை பாதுகாப்பு கூட்டாண்மையை மீண்டும் உறுதிப்படுத்துவார் என்று தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இந்தோ பசிபிக் பகுதியில் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பான அமெரிக்கா தொலைநோக்கு பார்வையையும் அவர் பகிர்ந்து கொள்வார். இத்துடன் செந்தனலின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.